وأشهد أن لا إله محمدا عبده ورسوله الذين آمنوا اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون يا الناس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به شر அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த
நீங்களும் அப்படித்தானா என்று கேட்டார்கள். நீங்கள் செய்கிற அமல்கள், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் உங்களை சுவர்க்கம் நுழைவிக்க மாட்டானா நபியே என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பலா, நான் செய்கிற அமலும் என்னை சுவர்க்கம் நுழைவிக்க மாட்டாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை மூடிக்கொண்டான் என்றார். தாய்மார்களே, சகோதரிகளே,
சிந்தித்து பாருங்கள், எப்படி அந்த மனிதன் போகிறான் தொழுகையுடைய எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவனுடைய பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன்னைய சமூகத்தில் விபச்சாரத்திலேயே காலத்தை கழிக்கிறார். விபச்சாரி என்றது யாரு? நரகவாதின்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய பாவம். விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி பாதையிலே நடந்து வருகிறாள். ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால் பூமியை வராண்டி கொண்டிருக்கிறது. சில அறிவுல நாக்க தொங்க போட்டு கொண்டு இருக்குது. அந்த விபச்சாரி என்ன செய்கிறாள்? பக்கத்தில் இருக்கிற கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய முந்தானையை தண்ணீரில முக்கி எடுத்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து நாய்க்கு புளிந்து தண்ணீர் கொடுக்கிறாள். செஞ்ச நல்ல காரியம் என்ன? நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவரோட பாவமெல்லாம் மன்னிச்சு சுவர்க்கத்தில் போடுவானாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்க இருக்குதுன்னு பாருங்க. நானும் நீங்களும் வீட்டுல வீசுற முள்ளையும் நாய்க்கு காட்ட மாட்டோம், அப்படித்தானே? வீசுற உணவையும் நாய்க்கு போட மாட்டோம். சும்மா போற நாயை கல்லடிச்சு விரட்டுவோம். இதான் ஏண்ட உங்களோட செயற்பாடு. படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கம், அன்பு, பாசம் எங்கே இருக்கிறது? ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரியை அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்றால் நானும் நீங்களும் என்ன அமல் செய்கிறோம்ன்றது அல்லாஹ்க்கு முக்கியம் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நல்ல அமல்களை செய்யும் பொழுதோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்த சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கவில்லை என்றால் சுவர்க்கம் போக முடியாது. எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் மிக ஆசை காட்ட வேண்டும், மிக ஆர்வம் காட்ட வேண்டும். அதனூடாகத்தான் நானும் நீங்களும் சுவர்க்கம் போக முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன். என்ன காரணம் தெரியுமா? ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா அன் பஹ்ரி தரீக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதையில ஒரு மரத்துடைய கொப்பு உடைஞ்சு விழுந்திருக்கு. பாதையில ஒரு மரத்துடைய கொப்பு அப்படியே உடைஞ்சு விழுந்திருக்கு. மக்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியல. அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அந்த கொப்பை வெட்டி அகற்றி மக்கள் பயணிக்கும் விதத்தில் பாதையை செய்து விடுகிறார். இதற்காக சுவர்க்கத்தில் உருண்டு பிறண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தேன் என்றாங்க. நான் கேட்கிறேன், எங்கட வீட்டுக்கு முன்னால உள்ள ரோட்டை சுத்தப்படுத்துறது எந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வம் காட்டுவோம்? இந்த மழை பெய்யுது, சில நேரம் எங்கட வீட்டுக்கு முன்னால உள்ள கான் நிறைஞ்சி தண்ணி ரோட்டால போகும், மக்களுக்கு போக வர முடியாமல் இருக்கும். எங்கட வீட்டு மண்வெட்டி எடுத்து கொண்டு வந்து இந்த கானை கொஞ்சம் சுத்தம் பண்ணி மக்களுக்கு பாதையை நல்லா செஞ்சு கொடுப்போமே, இதை நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருக்கிறான். எதன் காரணமாக?
பாதையை மனிதனுக்கு நல்ல முறையில் இலகுபடுத்தி கொடுத்ததற்காக. தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகு அல்லஆனைன், சாபத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்களை செய்கிற 2 பேரை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அதை உண்டு பண்ணுகிற காரியத்தை செய்கிற 2 பேரை பயந்து கொள்ளுங்கள். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? மக்கள் பயணிக்கிற பாதையை அசுத்தப்படுத்துறது, மழை ஜலம் கழிக்கிறது. மழை ஜலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாக்கும், பதுவாவை உண்டு பண்ணும். இது இன்றைக்கு நாங்க அப்படி ரோட்ல யாரும் சிறுநீர் கழிக்க போறதும் இல்லை, மலம் கழிக்க போறதும் இல்லை. ஆனா ரெஸ்பெக்டா ஒரு வேலை செய்வோம். என்ன தெரியுமா? நாகரீகம். புள்ளைக்கு பம்பஸ் அடிச்சு விட்டுருவோம். புள்ள பம்பஸ்ல ஷூ அடிச்சிடும். அந்த பம்பஸை கொண்டு போய் ரோட்டோரத்தில் போடுறது. சில நேரம் நீங்க வாகனத்தில் கொழும்புக்கு போவீங்க. கொழும்புக்கு போகக்கொள்ள, சிலாபத்தை தாண்டி போகக்கொள்ள பம்பஸை கலட்டி ஒரே வீசு ரோட்ல. அது போற வார வாகனத்துக்கெல்லாம் பட்டு அதில் அசுத்தம் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவிடும். யாராவது நடந்து போற ஒருத்தர், உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் முஸ்லிமாவும் மீக்கலாம், காபிராவும் மீக்கலாம். இந்த நஜீஸ ரோட்ல பார்த்துட்டு நாசமா போனவன் இவன் வீசினானோ தெரியாண்டுவான். அவன் பதுவா செய்யக்கூட நீங்க கொண்ட புத்தளத்தில் இல்லாட்டி நீங்க கொழும்புல, அந்த பதுவா நேரம் உங்களோட தலையில வந்து இறங்கும். விளங்குதான் உங்களுக்கு? இந்த செயலை செய்வோம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாகுவான். மறுமையில இதுவே அவனை நரகத்தில் போட்டுரும். எங்க இருக்குதுன்னு விளங்குது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கோபமும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் நேரடியாக சுவர்க்கத்தில் போடுவான் என்று வாழக்கூடாது. மாறாக என்னுடைய செயற்பாடுகள், என்னுடைய நடவடிக்கைகள் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதா? கிடைத்தால் சுவர்க்கம் நுழையலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கலையா, சுவர்க்கம் நுழைவது கேள்விக்குறியாகிவிடும். இதுல நானும் நீங்களும் மிச்சம் கவனமா இருக்கணும். எங்கட பேச்சுக்கள் எத்தனை பேர மனசை உடைக்கும், எங்கட செயல்கள் எத்தனை பேரை காயப்படுத்தும், எங்கட நடவடிக்கைகள் எத்தனை பேருக்கு அநியாயமா அமையும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, மனில் முஸ்லிம் அல்லது ஐயுல் முஸ்லிமீன அஃதல், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவன் தான் முஸ்லிம் என்றார்கள். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்கிறோம், அடுத்தவர்களை பற்றி ஊர்பனாய் கதைத்து கொண்டே இருக்கிறோம். ஊர்பனாய்னா தெரியும் தானே? அடுத்தவண்ட குறைய கதைச்சு கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க, இந்த மதில், இந்த செவரு காதிக்குதுண்டுவாங்க. என்ன? அடுத்தவண்ட வீட்டுக்கு சண்டை போக்கல இவிட காது செவத்துல, அப்படித்தானே? அடுத்தவண்ட வீட்டுக்கு என்ன நடக்குது? வீட்டுக்கு ரகசியமா நடந்த சண்டை அடுத்த நாள் காலையில ரோட்ல போகுது. யார் எடுத்து விட்டது? அண்ணே தங்க சண்டையாமே, மாப்பிள்ளைக்கு மும்மையும் பயங்கர அடிபுடியாம். இது முழு புத்தளத்துக்கும் போய்திரும். நடக்குதா? அன்பார்ந்த தாய்மார்களே, இதனால் அவன் மானம் பறிக்கப்படும், அவமானப்படுவான். இவ்வளவையும் சுமக்கானும் காதுலுக்கு போய் ரகசியம் கதைச்ச நீங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தூரமாக்கினா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களோட நாவால வந்த ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டான், அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும், மறுமையில் நரகம் போக வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளுடைய தினம், பெருநாளுடைய தினம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நாள் தானே, ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நாள்,
பெண் சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விழித்தார்கள். யா மாஷரன் நிசா, பெண் சமூகமே, தஸத்தக்ன ஃபஅக்ஸிர்ன ஸதகா, அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள். ஏன்? ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், ஏனென்றால் நரகவாசிகளில் அதிகமாக பெண்கள் உங்களைத்தான் நான் கண்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கட்டும். ஒரு பெண்மணி எழும்பி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் அதிகம் நரகம் நுழைவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டே சொன்னாங்க. துக்ஸிர்னல் லஅன், அதிகம் பதுவா செய்றீங்க. அஷீர், நன்றி கட்ட முறையில் நடக்கிறீங்கன்றாங்க. பதுவா செய்ற. இந்த ரோட்ல ரெண்டு ஆம்புலகள் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. சும்மா உதாரணத்துக்கு, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா கையை பட்டி கொஞ்ச நேரம் பார்க்கலும், அவ்வளவு அழகாய்க்கும் சண்டையும். விளங்குதா உங்களுக்கு? சண்டை பிடிக்கப்படாது வேற, அடுத்தவன் பிடிக்கிற ஆம்பளை கொஞ்ச நேரம் பார்க்கல எப்படி சண்டை பிடிச்சு கொள்றான்னு. பொம்புல ரெண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தா பார்க்கிறது ஒரு பக்கம், கேட்கலுமா? வாயால தான் சண்டை பிடிப்பாங்க. எப்படி? சுல் சுல் நாசமா போனவளை, நரகத்து நண்டே, பயங்கர வார்த்தைகள் வரும். வாயை துறந்தா பதுவா செய்யற. யாருக்கெல்லாம் பதுவா செய்வாங்க? யாருக்கு பதுவா செய்வாங்க? உம்மா மகளுக்கு, நாசமா போனவளே. நஊது பில்லாஹ். தண்ட மகன் 150 ரூபாய் கிளாஸ போட்டு உடைச்சிருவான். 150 கிளாஸ். மகனுக்கு பொறுமதி சொல்லேலுமா? அந்த மகனை பார்த்து எரும மாடு, நாசமா போனவன். நஊது பில்லாஹ். வாயால பதுவா செய்கிறது நரகம் கொண்டு போகும்டாங்க ரசூலுல்லாஹ். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இபாதத்துக்கள் செய்கிறோம், பதுவா செய்கிற பழக்கம் ஒரு மனுஷனுக்கு எதிராக துவா கேட்கிற அந்த பழக்கமே தான் முடிஞ்சு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கும் பதுவா செய்கிறது. அது வந்தா பெண்கள் அதிக நரகம் நுழைவாங்கன்றாங்க. வாயை பேணிக்கங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்யட்டும், யா அல்லாஹ் இவனுக்கு நேர்வழியை கொடு, இவனுக்கு நல்ல பண்பாட்டை கொடு, இவனை திருத்து, துஆ செய்யுங்க. உங்களோட புள்ள பிள்ளை, உங்களோட கணவன் தவறு செய்யற, உங்களோட பெற்றோர்கள் அநியாயம் செய்யற, எல்லாம் இவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு. துஆ கேட்கிற மக்களா மாறுங்க. பதுவா செய்யக்கூடாது. ஏன்? பதுவா என்பது செய்கிற மனிதனை அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கும். அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு தூரமாகினா என்னதான் அமல் செய்தாலும் மறுமையில் நேரடியாக நரகம் நுழைவது, இந்த சுவர்க்க நுழைவது கேள்விக்குறியாகிவிடும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மாருக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறீங்கன்றாங்க. அது என்னது? அல்லாஹ்ட தூதர்கிட்ட கேட்டாங்க சஹாபி பெண்மணிகள், அல்லாஹ்வின் தூதரே, நன்றி கட்ட முறையில் நடக்கிறண்டா என்ன? அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவிக்காக நீண்ட காலம் உதவி செய்வான், நீண்ட காலம் சேவை செய்வான். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு நாள் ஒரு பிரச்சனை. ஒரே வார்த்தையில் என்ன தெரியுமா கேட்பாள்? நாங்களும் 10 வருஷம் வாழ்றோம் தான், என்னத்தை கண்டோம் இருக்கா? இந்த வார்த்தையை மட்டும் சிம்பிளா நினைச்சிடாதீங்க. ரசூல் அப்படியே சொன்னாங்க. காலம் முழுக்க மனைவி ஒரு நாள் சின்ன ஒரு பிரச்சனை நடந்தா ஒரே வார்த்தையில என்னத்தை கண்டோம் நலவு முடிஞ்சு. இதெல்லாம் நம்ம பாவமா பார்க்கிறதே இல்லை. கணவன்மாரோட பேசுகிற நேரம் நன்றி கெட்ட வார்த்தைகளை ஒரு தடவை பேசி விடாதீர்கள். உங்களோட கணவன் உங்களுக்கு என்னத்தை செஞ்சார்? தாய்மார்களே, உங்களோட மகள் கல்யாணம் முடிக்கிறா, முடிச்சவக்கு 1 வருஷம் 2 வருஷம் புள்ள இல்லை. ஊரெல்லாம் என்ன சொல்லும் உங்களோட புள்ளைய பார்த்து? அந்த புள்ளையோட வாழ்க்கையே அங்கதான் இங்கி. கல்யாணம் முடிச்சு கணவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலம் உங்களோட மகளுக்கு புள்ள கிடைச்சா
அந்த புள்ள பாக்கியம் உங்களோட மகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவப்பேரை இல்லாமல் ஆக்கிடும். இதை விட ஒரு கணவனால கிடைச்ச ரெஸ்பெக்ட் வேற என்ன ஆகி பொம்பளைக்கு? உங்களோட கற்பு, பிள்ளையை சுமக்கிற கற்புன்ற இந்த நல்ல பேரு கணவனால கிடைக்குது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த கணவன் மூலம் அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்தானே, இப்படி நன்றி செலுத்துவோமே. நாங்க யாருக்கிட்டையோ பிறந்து வாழ்றீங்க, 20 வருஷம் வளர்த்த உமாவும் வாப்பாவும் இன்றைக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறார்? நிறைய பேர் அல்லாஹ்வை பயந்தவங்களை தவிர பெரும்பாலும் எப்படின்னு சொன்னா, கடமை முடிஞ்சு ஒரு மாதிரியா தாட்டியாச்சு, ஒரு மாதிரியா தள்ளி விட்டாச்சு, அப்படித்தானே முடிச்சு கொடுக்குற. ஈக்கிற நகை நட்டு அது இதெல்லாம் சுரண்டி பொம்பளை பிள்ளை கொடுத்து தள்ளி விட்டாச்சு, கடமை முடிஞ்சு. இப்படித்தான் நிறைய பேர் முடிச்சு கொடுக்குற. இவனும் முடிச்சு போட்டு யாரோ பெத்த புள்ள அப்படின்னு சும்மா விடுறானா? 3 நேரம் சாப்பாடு தாரான், உடுக்கத்தாரான், வாழ்க்கத்தாரான், எல்லாம் தாரான். காலையில வீட்டை விட்டு போனா இரவோடு இரவா வீட்டுக்கு வரான். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவு யார வாழ்க்கையில இல்ல. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில கூட சில நேரம் மனைவிமார்களோட முரண்பாடு பிரச்சனை வந்தீங்கி. ஆனால் உங்களை வாழ வைக்கிறான், யாருடையோ புள்ள வாழ வைக்கிறான். பிரச்சனை வரும், யா அல்லாஹ் என் கணவனுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடு, என் கணவன் ஒரு சாலிஹான கணவரை ஆக்கிரு, என் கணவர் எனக்கு அநியாயம் செய்கிறார், அவரை மன்னிச்சு ஒரு நல்ல கணவரை ஆக்கிரு, துஆ கேட்போம். அதை விட்டுட்டு இப்படித்தானே சில குடும்பமீக்கு எந்த நாளும் சண்டை, அவங்க வாழப்படா பிரிகிறது நல்லம். சில குடும்பமீக்கு ஒரு மாசம் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் பிரச்சனை ஒன்று வரும். இந்த நேரத்தில் தான் சொல்றேன், என்ன உங்களோட வாழ்ந்து என்னத்தை கண்டேன்னு. 10 வருஷம் ஜாம் ஜாம் ஜொலியா வாழ்ந்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு 3 புள்ள 4 புள்ள, இதை விட சந்தோஷமா? 20வது வருஷம் ஒரு பிரச்சனை வரும். 20 வருஷம் கட்டிக்கொண்டு நாம் படுற பாடு முடிஞ்சு 20 வருஷத்துக்கு கரை சுட்டோம். இந்த ஒரு வார்த்தைக்காக பெண்மணி உலகத்தில் மிகச்சிறந்த அமல்களை செய்த 3 மனிதர்கள் மறுமை நாளையில முதலாவது நரகம் போவாங்க. மிகச்சிறந்த அமல் 3. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களில் முதலாவது நரகவாதி என்று தீர்மானிக்கப்படுபவர் யார்? ரஜுலுன் உஸ்துஷிஹித, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து யுத்த களத்தில் ஷஹீதான ஒருவர். யுத்த களத்தில் ஷஹீதாவினா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா?
கொலை செய்யப்படும் வரைக்கும் யுத்தம் செய்தேன். யுத்தம் செஞ்சது பொய்யா? கொலை செய்யப்பட்டது பொய்யா? இல்ல. அல்லாஹ் சொல்வான் கதபுத, நீ பொய் சொல்லுகிறாய். யுத்தம் செய்தது பொய்யும் அல்ல, யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டது பொய்யும் அல்ல. ஒன்று சொன்னாரே உனக்காக என்றாரே, உனக்காக, அது பொய். அல்லாஹ் சொல்லுவான் காத்தல்த லியுகால இன்னக ஜரீ, நீ யுத்தம் செய்து கொலை செய்யப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ ஒரு வீரன் என்று மக்கள் பேச வேண்டும். அந்த பட்டம் உலகத்தில் கிடைச்சிச்சு. முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். என்ன செஞ்சது பெரியாமல், ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யல, மக்கள் புகழோனும் செஞ்சாரு. நஊது பில்லாஹ். அல்லாஹ்ட ரஹ்மத் கிடைக்கல, நரகத்துக்குரிய மனிதனா மாறுவார். இதுலதான் கவனமா இருக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே. இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ் ஆலிம்களையும் அல் குர்ஆனை ஓதுகின்ற காரிமார்களையும் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரண்டாவது மனிதர் ஒரு ஆலிம், மார்க்கத்தை சுமந்தவர், குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொண்டவர், அல் குர்ஆனை நல்ல முறையிலே ஓதுகின்ற காரி அல்லாஹ் கொண்டு வருவான். செஞ்ச நிஅமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டி போட்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அந்த மனிதர் என்ன தெரியுமா சொல்வார்? இறைவா, மார்க்க கல்வியை தேடினேன், உனக்காக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், அல் குர்ஆனை உனக்காக ஓதினேன் என்பார். அல்லாஹ் சொல்வான் கதபு, நீ பொய் சொல்கிறாய். மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டது பொய்யா? இல்லை. அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுத்தது பொய்யா? இல்லை. உனக்காக அது பொய். அல்லாஹ் சொல்வான், நீ கல்வியை கற்றுக்கொண்டதும் அதனை பிறருக்கு படித்து கொடுத்ததும் லியுகால ஆலிம், நீ ஒரு ஆலிம், நீ ஒரு மௌலவி, நீ ஒரு ஹஸரத்து. பக்கத்து கீழே உலகத்தில் அந்த பட்டம் எல்லாம் சொல்லப்பட்டுட்டது. முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்றார்கள். குர்ஆன் ஓதிய மனிதன் சொல்லுவான், இறைவா உனக்காக குர்ஆன் ஓதினேன் என்றுவான். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்லுகிறாய். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தது பொய்யா? இல்லை. குர்ஆன் ஓதினது பொய்யா? இல்லை. உனக்காக ஓதினேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் குர்ஆன் ஓதியது லியுகால காரி, இவர் ஒரு காரி. என்ன அந்த பேச்சை கேட்க கூட சொந்தம். என்னைய பார்த்து காரின்றாங்களே, இவர் இன்னும் அழகா ஓதுறார், 10 பேர் புகழணும். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமலை மனிதனுக்காக வேறு ஒரு நோக்கத்துக்காக செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் உன்னைய பார்த்து எல்லாரும் காரி காரின்னு நீ ஆசைப்பட்ட மாதிரி பட்டத்தை சொல்லிட்டாங்க, முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசுன்னு அல்லாஹ் கட்டளையிடுவான். மூன்றாவது மனிதர் யார்? உலகத்தில் பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதர். எல்லா பொருளாதாரம் அவருக்கு. அவரும் என்ன தெரியுமா செஞ்சார்? அல்லாஹ் மறுமையிலானில் அழைச்சி கேட்பான், மனிதா உனக்கு பொருளாதாரத்தை தந்தேனே, சொத்து செல்வத்தை தந்தேனே, நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், இறைவா நீ என்னென்ன பாதையிலெல்லாம் செலவழிக்க வேண்டும் சொன்னாயோ அத்துணை பாதையிலும் உனக்காக செலவழித்தேன். அல்லாஹு அக்பர். எதுவெல்லாம் நல்ல பாதைன்னு நீ சொன்னாயோ அந்த எல்லா பாதையிலும் உனக்காக செலவழித்தேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய். எது பொய்? செலவழிச்சது பொய்யா? செலவழிச்சது பொய் அல்ல, உனக்காக அது பொய். அல்லாஹ் சொல்லுவான், நீ செலவழித்தது எதற்காக தெரியுமா? லியுகால ஜவ்வாத், கொடையாளி, கொடை வள்ளல், அள்ளி கொடுக்கிறவர், தர்ம கர்த்தா, எல்லா பட்டமும் உலகத்தில் கிடைச்சிட்டது. முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்றார்கள். நஊது பில்லாஹ். அதை எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். 5 நேரம் தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். மாப்புள ஒரு கிழமை கொழும்புக்கு போய்த்து சுபகு கிளம்புறல்ல, மாப்புள வீட்டுல இருந்தா இவ எழுப்பி மாப்புளை எழுப்புற. ஏன் உம்மா நீங்க மாப்புள வீட்டுல இல்லாத நேரம் தொழல்ல? அவர்ற தொல்லைக்குதான்ப்பா எழும்பி தொழுகுற, மாப்புளைக்காக தொழுகுற. தொழுக தொழுகை அல்லாஹ்வுக்காக செய்யப்படுறாமல்
அதை கணவனுக்காக செய்யும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கும். தொழுது சுவர்க்கம் போகையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்தோம். பொம்புல புள்ள மாஷா அல்லாஹ் பயானுக்கு வரக்கொல கண்ணங்கரேர்னு உடுத்து கொண்டு வரும். அப்படிதானே? ஸ்கூலுக்கு போகக்கொல வெள்ள வெள்ளேர்னு தான் போற. ஆனா அங்க போய்த்து அபாயா ஃபர்தாட ரூல்ஸ் எல்லாம் மீறி போகும். அப்படிதானே? பஸ்ல ஏறி டான்ஸ் ஆடணுமா, மஹரமியத்தான் ஆண் இல்லாம தனிய ரோட் சுத்தணுமா, அடுத்த ஆம்பளையோட சிரிச்சு சிரிச்சு கதைக்கணுமா, வீட்டுக்கு வந்தா இவ மாதிரி நல்ல புள்ள இல்ல. மகளே, ஏம்மா நீங்க அபாயா போடுற, ஏம்மா நீங்க ஃபர்தா போடுற? இந்த வாப்பா உம்மாவோட ஏலா. அபாயா போடுறது இஸ்லாமிய ஆடை, ஃபர்தா அணியிறது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தது. யாருக்காக செய்தோம்? உம்மா வாப்பாக்காக செஞ்சோம். அமல் செஞ்சு அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும் என்றால் அதை அல்லாஹ் அல்லாதவர்களை சேர்த்து செய்யும் பொழுது அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு தூரமாகிடுவோம். நஊது பில்லாஹ். இந்த இடத்துல தான் நானும் நீங்களும் மிச்சம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செஞ்சா அந்த அமலின் மூலம் ரஹ்மத்து கிடைக்கும். என்னையும் உங்களையும் சுவர்க்கம் கொண்டு போறது அந்த அமலா? அமல் அல்ல, கிடைத்த ரஹ்மத். அல்லாஹ்வுக்காக செய்யற அமல சரியா செஞ்சோம், ஆனா வேறு வேறு நோக்கங்களுக்காக செஞ்சோம், அந்த அமல் சுவர்க்கம் கொண்டு போகாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்தோம். உங்களுக்கு முன்னால பேசுறது குர்ஆன் வசனம் ஹதீஸ், ஆனா உள்ளஞ்சொல்லுது என்னைய பார்த்து எல்லாரும் பேச்சாளர்கள்னு சொல்லணும். நான் பேசுற இந்த பயான் என்னைய சுவர்க்கம் கொண்டு போகுமா? அமல். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல, சுவர்க்கம் போகலாம். இஹ்லாஸ். எதை செஞ்சாலும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் மாஷா அல்லாஹ். எங்கட பொம்புல புள்ள மக்ரிபு தொழுதா இஷா வரைக்கும் குர்ஆன் ஓதுவா. அப்படிதானே? ஒரு கிழமை உம்மாவும் வாப்பாவும் சாட்சி வீட்டுக்கோ பெரியம்மா வீட்டுக்கோ போய்த்து இந்த பொம்பளை குர்ஆனை மூடி வச்சுட்டு இந்த மகள் நல்ல டிவியில நாடகம் பயங்கரமா போகுது. உம்மா வந்தா இந்த குர்ஆன் ஓதுற குர்ஆன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? உம்மா ஈக்கிறாவா இல்ல, வாப்பா பார்க்கிறாரா இல்லையா, எனக்கு அது பிரச்சனை அல்ல. நான் ஓதுவது அல்லாஹ்வுக்காக. எனக்கு நேரம் கிடைத்தால் குர்ஆன் ஓதுவேன். இந்த குர்ஆன் ஓதுதல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தந்தது, சுவர்க்கம் போகலாம். உம்மா வாப்பாக்கு பயந்து குர்ஆன் ஓதினால் குர்ஆன் ஓதுதல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கல, நரகம் கொண்டு போய் சேர்க்கும். டிவி போட்டிக்கு வீட்டுல இந்த பொம்புல தலையை தூக்குறல்ல, இந்த பொம்புல தலையை தூக்குறல்ல. ஏ டிவி பார்க்கலுமா? படம் நாடகம் பார்க்கறது ஹராமே. வாப்பட போனை முள்ள எடுத்துக்கொண்டு வைத்து ரூமுள்ள உட்கார்ந்து இந்த பாரு படத்தை ஸ்டோப்புல போட்டாங்க. டிவி படம் பார்க்கல, தனிமையில ரூமுள்ளுக்கு வைத்து பார்த்தோம். அப்ப முன்னுக்கு பார்க்காதது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக பார்க்கிறல்லண்டா எங்க கொண்டு போய் விட்டாலும் நான் ஹராத்தை பார்க்க மாட்டேன், சினிமா நாடகங்களை பார்க்க மாட்டேன், மியூசிக்கு கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுக்காகண்டா பாவத்தை விடுதல் என்ற அந்த நல்ல காரியம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரும், சுவர்க்கம் போகலாம். உம்மா வாப்பாக்கு பயந்து பாவத்தை விட்டோம்டா, பாவத்தை விடுதல் என்ற நல்ல காரியம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தராது, சுவர்க்கம் போகலா போகும். விளங்குதா உங்களுக்கு? எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதை விடவும் நாங்கள் செய்கிற அமலின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா, இதைத்தான் பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதும் கிடைக்காம போறதுக்கும். உங்களோட வீட்டுக்கு உங்களோட கணவர் உம்மா வந்தா, அல்லது கணவர தாத்தா தங்கச்சி, இவங்க தானே பெரிய விரோதி. பெரும்பாலும் அல்லாஹ்வை பயந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதன் தேடுறது கஷ்டம். இப்ப அப்படிதானே? முத்து மாதிரி மரகதம் மாதிரி தான் தேடி பார்க்கணும். மாமிய மைனிமாரை ரெஸ்பெக்ட் பண்றாள். வீட்டுக்கு மாமி வந்தா டீ கோப்பை ஃப்ரெஷ்ஷா போகும், மைனிமார் வந்தா இந்த சாப்பாடு போகும்.
அங்கால ரூமுக்கு போய் என்னத்துக்கு தான் இந்த நேரம் வந்தோ தெரியா, வேற வேலை இல்லை. போனதுக்கு போற மாப்பிள்ளையோட சண்டை. ஆனா டீயை கொடுத்தோம் சிரிச்சு சிரிச்சு, சாப்பாடு கொடுத்தோம் சிரிச்சு சிரிச்சு. ஆனா உள்ளத்துல முழுக்க என்ன வைராக்கியம், இவள் என்னத்துக்கு வந்தாலோ மாப்பிள்ளையோட சொத்தை அழிக்க வந்தீராள், இப்படிதான் சில பேர் சொல்றது. ஆனா நீங்க செஞ்சது நல்ல காரியம், நல்ல நோக்கத்துல செய்யல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்காது. நீங்க உங்களோட மாமிய கணவனுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணதும், மைனி மாற முகத்துக்கு முகம் சிரிச்சதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தராது. உங்களோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரி வந்தா, ஏழை பிச்சைக்காரி, நாத்தம் வேற அடிக்குது, யார் எவருண்டே தெரியா, ஓடோடி போய் எங்கேயோ இருந்த 20 ரூபா சல்லியை கொண்டு இப்படித்தானே கொடுக்குற, பரக்கத்தா உள்ளத்தால கொடுத்தோம், யார் எவருண்டே தெரியா, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். விளங்குதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கும் கிடைக்காததுக்கும் வித்தியாசம். எனவே தாய்மார்களை நாங்கள் ஏன் சிரிக்கிறோம், ஏன் பேசுகிறோம், ஏன் நடந்து கொள்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகினா மறுமை நாளையில் சுவர்க்கம் நுழைவது கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாடும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் ஆசையோட வாழணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி அடைஞ்சு கொள்ற, அதுக்கு ஒரு சில வழிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஹதீஸை சொன்னேன். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் யாரோட இறக்கப்படுறானோ, யாருக்கு அருள் புரிய விரும்புகிறானோ அந்த மனிதனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். மார்க்கத்தில் விளக்கம் கொடுக்கிறண்டா என்ன? அறிவு களஞ்சியம். இஸ்லாத்தை பத்தி என்ன கேள்வி கடல் படப்பட பதில் போகும். இது அல்லாஹ்வுடைய அருளா? கூகுளும் சொல்லும் பதில், அப்படித்தானே? ஜிபிடியும் சொல்லும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? அறிவு களஞ்சியம் ஐந்து கிடைக்காது. எங்கட வீட்டுல பெரிய போர்டு உண்டிக்கு, புகாரி புக்க வரைஞ்சிக்கு, முஸ்லிம் புக்க வரைஞ்சிக்கு, குர்ஆன வரைஞ்சிக்கு, எல்லாம் வரைஞ்சிக்கு. எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? எங்கட வீட்டுல புகாரி வேணுமா, முஸ்லிம் வேணுமா, குர்ஆன் வேணுமா, எல்லாம் நீக்கி. போய் பார்த்தா எங்க இந்த எல்லாம் எழுதி வச்சிக்கி, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அப்படிதானே? இல்ல, நான் குர்ஆனை படிச்சிருக்கிறேன், நான் ஹதீஸ படிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில குர்ஆனும் ஹதீஸும் ஈக்கி, அதை நான் விளங்குறேன், அதை நான் நடைமுறைப்படுத்துறேன். இதுதான் அல்லாஹ், இதுதான் விளக்கம் கிடைக்கிறது. தாய் தவறு விடுகிறாள், மகள் திருத்தி விடுகிறாள், தாய் திருத்தி விடுகிறாள், கணவன் மனைவி திருத்துகிறாள், மனைவி தவறு விடுகிறாள், கணவன் திருத்துகிறாள். ஏன்? அல்லாஹ் எனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தந்திருக்கிறான். நானும் நல்லவரா வாழணும், அடுத்தவர்களை நல்லவர்களா வாழ வைக்கணும். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிய விரும்புவானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். என்றால் குர்ஆன் சுன்னான்னு பேசுறல்ல, குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து 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 அறிவை சேர்ப்பதல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மார்க்கத்தை படிப்பதன் மூலம் கிடைக்கும். நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடி ஒரு பாதையை தேர்வு செய்கிறாரோ அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதையை இலகுபடுத்தி கொடுப்பான்ண்டாங்க. அறிவை தேடணும், மார்க்கத்தை படிக்கணும்,
குர்ஆன் சுன்னாவை விளங்கணும், அதை தண்ட வாழ்க்கையில் அமுல்படுத்த ஆசைப்படணும். அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதையை லேசாக்குவான்டா குர்ஆன் சுன்னாட அறிவை தேடி அதன் அடிப்படையில் வாழணும்னு முயற்சி பண்றது தான் அல்லாஹ்ட ரஹ்மத்தை கொண்டு வரும். அது எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பயான் நிகழ்ச்சி ஒன்று பள்ளியில் இருக்குது. என்னதுக்கப்பா பள்ளிக்கு போகணும்? இன்றைக்கு தான் ஃபேஸ்புக்கில் ஊட்டு குசுனி வரைக்கும் வருதே பயான். எங்க மூல முடுக்கில் இருந்தாலும் எங்களுக்கு பயான பார்க்கலுமே. என்னதுக்கு நாங்கள் பள்ளிக்கு வரணும்? இல்லை தாய்மார்களே, இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபி பெண்மணிகள் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஆண்கள் எல்லாம் மஜ்லிஸ்ல முன்னால இருந்து மார்க்கத்தை படிச்சு முன்னேறி போறாங்க, எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கித்தாங்க, நாங்க மார்க்கத்தை படிக்கணும். வந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்வார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்கும், வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை அப்படியே மூடிக்கொள்ளும், வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள், வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கிற மலக்குமார்களிடத்தில் பள்ளிக்குள் இருந்து குர்ஆன் ஹதீஸை படிப்பவர்களை பற்றி நினைவூட்டி பேசுவான். எத்தனை பாக்கியம்! பள்ளியில வந்து மார்க்கம் படிச்ச 4 பாக்கியமீக்கி. சக்கீனத் என்ற அமைதி உள்ளத்துக்கு இறங்கும், குடும்ப பிரச்சனைக்கும் பொருளாதார பிரச்சனைக்கும் சமூக பிரச்சனைக்கும். அல்லாஹ்ட மாளிகையில வந்து மார்க்கத்தை படிச்சு பாருங்க, அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை தருவான், தீர்வை தருவான். அது தனி நாளம் விளங்கப்படுத்தல, அது டைம் போதாது. இரண்டாவது என்ன சொன்னாங்க? வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்ட மாளிகையில இருந்து மார்க்கம் படிச்சா அல்லாஹ்ட ரஹ்மத் அப்படியே மூடிக்கொள்ளும் உண்டாங்க. எனவே மார்க்கத்தை படிப்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து படித்தால் மேலதிக சிறப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை மூடிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நான் செய்கிற அமல்களால மட்டும் சுவர்க்கம் போகல, ஆனாலும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு என்னை மூடிக்கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதரை சுவனம் அழைத்து சென்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மாளிகையில் மார்க்கம் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா ஆசையோட ஆர்வத்தோட வரணும். எங்களில் ஒரு ஆலிமா இருந்தா, மார்க்கத்தை தெரிஞ்சவங்க இருந்தா, பள்ளி நிர்வாகத்தின் அனுமதியோட நாங்கள் பள்ளிக்கு வந்து பெண்கள் உட்கார்ந்து, ஏன் பள்ளி நிர்வாகத்தின் அனுமதி எடுக்க தேவையில்ல பெண்கள் பள்ளிக்கு வாரத்துக்கு, ஆனால் ஆண்கள் வார இடம்ன்றதுனால அவங்க அனுமதி தந்தா அந்த நேரம் ஆண்கள் வர மாட்டாங்க. இது பெண்களுக்குள்ள நேரம். கிழமையில் ஒரு நாள், மாசத்தில் ஒரு நாள் மார்க்கம் தெரிஞ்ச ஒரு பெண்மணியோட வந்து குர்ஆனை ஓதி தர்ஜுமாவை வாசிச்சு 2 விளக்கம் பள்ளி உள்ளுக்கு எடுக்கலும்டா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கேதான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை போர்த்தி கொண்டால் அதுதான் சுவர்க்கம் நுழைவதற்கு காரணமாக இருக்கும். அது எங்களோட வாழ்க்கையை சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கையாக வாழ வைக்கும். எனவே மார்க்கத்தை படித்தல் என்பது எங்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஆளாக்கி எங்களை இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சுவர்க்கம் அழைத்து செல்லும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் அமல் இபாதத்துக்கள் செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? சத்திது வகாரிபு, செய்வதை சரியாக செய்யுங்கள், நிலையாக செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். சரியா செய்யறேன்டா என்ன? ரசூலுல்லாஹ் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தாரு, வந்தவர் தொழுதார், தொழுது விட்டு வந்து சலான் சொன்னார். பதில் சொன்ன ரசூலுல்லாஹ், நீ தொழல, திருப்பி தொழுண்டாங்க. 2வது தடவையும் தொழுதார், வந்து சலான் சொன்னார், நீ தொழல, திருப்பி தொழுண்டாங்க. 3வது தடவையும் தொழுதார், சலான் சொன்னார், நீ தொழல, திருப்பி தொழுண்டாங்க. அடே 3 தடவை தொழுதுட்டேனே, அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி தொழ சொல்றாங்களே, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், சொல்லித்தாங்கோ, நான் தொழுகிறேன்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப தக்பீர் முதல் தொழுகை முடியும் வரைக்கும் உள்ள சட்டதிட்டங்களை சொல்லி கொடுத்தாங்க. அவர் தொழுதாரு, ரசூலுல்லாஹ் திருப்பி தொழ செல்லல. அர்த்தம் என்ன தாய்மார்களே?
அவர் நினைச்ச மாதிரி 4 தடவை 3 தடவை தொழுதார். அல்லாஹ்ட தூதர் நீ தொழல திருப்பி தொழுண்டாங்க. அல்லாஹ்ட தூதர் காட்டி கொடுத்த மாதிரி தொழுதார். ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்லல. அர்த்தம் என்ன? சத்திது, செய்வதை சரியாக செய்யுங்கள். நாங்க நினைச்ச மாதிரி அமல் செய்யப்படா, அல்லாஹ்ட தூதர் காட்டி தந்த மாதிரி சரியாக செய்தால் அதன் மூலம் அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும். அந்த அமல் எங்களை சொர்க்கம் கொண்டு போகும். அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கலையா? அல்லாஹ்ட தூதர் மக்கா வெற்றிக்கு சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போறாங்க. நோன்பு பிடிச்சு கொண்டு தான் போனாங்க. நோன்புல தானே மக்கா வெற்றி வந்துச்சுது. போனவங்க அசர் தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம் சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க. நோன்பு பிடிச்சிக்கிட்டு ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணியை குடிச்சு நோன்பை முறிச்சாங்க. கொஞ்சம் பேர் நோம்போட ஈந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவங்க யாரு? ஏன் நிழல்லையே இருக்கிறாங்க? ஏன் கஷ்டப்படுறாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அவங்க நோன்பை கண்டினியூ பண்றாங்க. அல்லாஹ்ட தூதர் என்ன செஞ்சாங்க? நோன்பை முறிச்சாங்க, தொடர்றாங்க. எங்கட பார்வையில் அவங்க யார்? மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே நோன்பை விட்டாங்க, அவங்க கண்டினியூ பண்றாங்களே, நல்ல மக்கள். அல்லாஹ்ட தூதர் நோன்பு பிடிச்சு கொண்டிருந்த அவங்கள பார்த்து அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் பாவிகள் 3 தடவை சொன்னாங்க. அர்த்தம் என்ன? நோன்பு பிடிக்கிறது நோக்கம் அல்ல, ரசூலுல்லாஹ் பிடிச்ச மாதிரி பிடிக்கிறது நோக்கம். எனவே மார்க்கத்தை படிக்கணும், அதை நடைமுறைப்படுத்த ஆசைப்படணும். அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும், சுவர்க்கம் போகலாம். குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பாடாக அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும், சுவர்க்கம் போகலாம். அல்லாஹ்ட தூதர் வழிகாட்டல் இல்லாம என்ன அமல் செஞ்சாலும் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலுக்கு எங்களுடைய வழிகாட்டல், எங்களோட ஓர்டர் இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்திது, நீங்க செய்யற அமலை சரியா செய்யுங்க, அதன் மூலம் அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும். அப்பதான் சுவர்க்கம் போகலாம். அமல் என்பதனால சுவர்க்கம் கிடைக்காது. செய்கிற அமலை நடுநிலையா செய்யுங்கண்டாங்க, நேர்த்தியா செய்யுங்கண்டாங்க. அல்லாஹ்ட தூதர் ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க. பள்ளியில தூண்ல ஒரு கவுறு கட்டப்பட்டி. அல்லாஹ்ட தூதர் கேட்டாங்க, என்ன இது கவுறு ஒன்று கட்டி வச்சு? கயிறு தானே இது? ஜைனபுட கயிறு. ஜைனப், அது என்ன ஜைனபுட கயிறு? இல்ல இரவையில தொழுவாங்க, தொலைக்கொள்ள அப்படியே சோம்பரை வந்து அப்படியே சாஞ்சிகள்றது கவுத்துல. அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க, இந்த கவுத்து அவுத்து போடுங்க, சோம்பர வருதா சோர்வு வருதா விழுந்து படுக்க சொல்லுங்க. சக்தி உள்ளவரா அமல் செய்யுங்க, வேண்டா வெறுப்புக்கு அமல் செய்யாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அமல் செய்யக்குள்ள உள்ளுக்கு உற்சாகம் ஈக்கணும், உற்சாகத்தோடு அமல் செய்யணும், செய்கிற அமல்ல தொடர்ச்சி இருக்கணும். ஒரு நாளைக்கு இந்த ஹோபாண்டு அமல், இன்னொரு நாளைக்கு ஒரு அமலும் இல்லை, இது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன? அதுவமுஹா வ இன்கல்ல, நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் சரி தொடர்ச்சியா செய்யணும். குர்ஆன் ஓதுறோமா, ஒரு ஓர்டருக்கு ஓதணும், தொடர்ந்து ஓதணும், முன்பின் சுன்னத்தை தொடர்ந்து செய்யணும். அமல் இபாதத்துக்களில் தொடர்ச்சி இருக்க வேண்டும். இதன் ஊடாக அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைத்தால் சுவர்க்கம் போகலாம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைக்கிற வாழ்க்கை எனக்கிட்ட இருக்குதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுகிற வாழ்க்கை நான் வாழுகிறேனா? அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேனா என்ற அந்த கேள்விக்கு பதில் தேடுவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம். ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகு அரிசிக்கு மேலே தானே அல்லாஹ் இருக்கிறான். அரிசிக்கிட்ட இருந்து கொண்டு அல்லாஹ் சொன்னான், பேனாவை பார்த்து எழுது, இந்த உலகத்தில் நடக்க போறதெல்லாம் எழுதுண்டான். அல்லாஹ் எல்லாம் எழுதுற நேரம் அல்லாஹ் எழுதின உண்டன தெரியுமா? இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, ஏண்ட ரஹ்மத், ஏண்ட அன்பு பாசம் என்னுடைய கோபத்தை மிகைத்தது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ்ட ரஹ்மத் கிடைச்சிருமுண்டா நாங்க செஞ்ச பாவங்களை கூட அல்லாஹ் மறுமையில எடுத்து காட்டிட்டு மன்னிச்சு சுவர்க்கம் போட்டுருவான்.
இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? கால அஸாபி உஸீபு பிஹி மன் அஷா. நரகம் என்னுடைய இருக்கிறது, என்னுடைய அடியார்களில் நான் விரும்பியவர்களை நரகத்தை கொண்டு தண்டிப்பேன். வஸிஅத் குல்ல ஷை. என்ற ரஹ்மத் அனைத்தையும் மிகைத்தது. அல்லாஹ் ரஹ்மத் விசாலமானவன். அல்லாஹ்வுடைய அன்பு பாசம் விசாலமானது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன. யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறையச்சத்தோடு வாழுகின்றார்களோ, மனிதனுக்கு பயம் அல்ல, கணவன் மனைவிக்கு பயம் அல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு பயம் அல்ல, மனிதன் மனிதனுக்கு பயம் அல்ல, யாருக்கு பயம்? ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். அல்லாஹ்வை பயந்து வாழ்றது. என்ற ரப்பு என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், என்ற ரப்பு என்னைய கண்காணிக்கிறான், என்ற ரப்பு என்னுடைய செயற்பாடுகளை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், என்ற ரப்பு என்னை பற்றி அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். அந்த ரப்புக்கு நான் பயந்து வாழுகிறேன். இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு அல்லாஹ் விதித்து விடுவான். அந்த ரஹ்மத்து கிடைச்சா மறுமை நாளையில சுவர்க்கம் போகலாம். அந்த ரஹ்மத்து கிடைத்தவர்களின் அடையாளம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேதவசனங்களை நம்பி வாழ்வார்கள் என்று 7வது அத்தியாயத்தின் 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, மல் இஹ்சான். இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? குர்ஆன்ல நீங்க சில இடங்கள்ல படிப்பீங்க, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நல்ல அல்லாஹ் விரும்புகிறான், நல்ல மனிதர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளீக்கி, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகிற ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுகிற அந்த அடிப்படை எதுன்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை நீ பார்க்கிற மாதிரி வாழணும். அல்லாஹ்வை நாங்கள் முன்னுக்கால பார்த்து கொண்டிருந்தா எப்படி நல்லவங்களா வாழ்வோம், அப்படி வாழணும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, நான் அல்லாஹ்வை கண்டில்ல, ஆனா ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வாழ்ந்தால் அந்த இறையச்சம் என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழச் செய்யும். அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னையும் உங்களையும் சுவர்க்கம் அழைத்து செல்லும். எனவே மறுமை நாளையில் சுவர்க்கம் நுழைவதற்கு அல்லாஹுவின் ரஹ்மத் எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவு அவசியமோ அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.